என்னாகமம் புத்தகத்தை ஆழமாக கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே என்னாகமம் 26, 27 அதிகாரங்களை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நாம் 20 வயது என்பது நம் வாழ்க்கையை குறித்து நாமே கணக்கு கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் நிறைந்த வயது என்பதையும், நாம் கொடுக்கும் வாக்குகளை காத்து கொள்ள கவனமாக இருக்க வேண்டும் என்றும், தேவன் பெண்களுக்கு அருகிலே இருக்கிறார், அவர்களுக்கு சம உரிமை கொடுப்பதிலே அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 28, 29 அதிகாரங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே கர்த்தர் பலிகளை என்ன விதமாக செலுத்த வேண்டும் என்று விளக்கமாக ஏன் கூறினார்? தகன பலி எதை வெளிப்படுத்துகிறது? நாம் ஏன் பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும்? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். எங்களுக்கு மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இஸ்ரவேலரின் புதிய சந்ததி வாக்குத்தத்த நாட்டை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின் தயார் நிலையிலே இருக்கிறார்கள். யுத்தத்திற்கு செல்லக்கூடிய யுத்த வீரர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தலைவராக யோசுவா தெரிந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கிறார். என்னாகமம் 28, 29 அதிகாரங்களிலே பலிகளை குறித்ததான நியமங்களும் கட்டளைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலிகள் ஏற்கனவே நிறைவேற்றும்படியாக கைக்கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டவை. ஆனால் இங்கே திரும்பவும் அவை சொல்லப்படுவதனுடைய நோக்கம் அந்த பலிகள் எல்லாம் சரியாக கைக்கொள்ளப்படவில்லை என்பதைத்தான் குறிக்கிறது. எல்லா விதமான பலிகளும் முழு வருடத்திற்கும் எவ்விதமாய் செலுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். லேவியராமத்திலே பலிகளை குறித்து ஆண்டவர் குறிப்பிடுவதை நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். இந்த பகுதியிலேயும் நாம் 1-2 முக்கியமான காரியங்களை அர்த்தம் விளங்கி கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஏன் கர்த்தர் பலிகளை எவ்விதமாய் செலுத்த வேண்டும் என்று விவரமாக கொடுத்து அதிக நேரத்தை செலவழிக்கிறார்? ஏன் இந்த விளக்கம்? ஏன் இந்த விவரம்? இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிறப்பினை நேர்த்தியாக நமக்கு காட்டுகிறது. மாத்திரமல்ல, நிலைத்திருக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய மேன்மையையும் அவருடைய விலைமதிப்புள்ள கிருபையையும் இது நமக்கு சுட்டி காட்டுகிறது. பலிகள் தொடர்பான எல்லா கட்டளைகளுமே சீனாயில் முன்னரே கொடுக்கப்பட்டு விட்டன. இதை நாம் உற்று நோக்கும் பொழுது கர்த்தரால் சொல்லப்பட்ட பலிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட பலிகள் இஸ்ரவேல் ஜனங்களால் முறையாக அனுசரிக்கப்படவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஆகையினாலே அவைகள் கண்டிப்பாய் கைக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆண்டவர் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறார். மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்படுவைகளிலே சில கானான் தேசத்தை அடைந்த பின்னர் அவர்கள் கைக்கொள்ள வேண்டியவை என்பதையும் நாம் அறிய வேண்டும். அது மட்டுமல்ல, முதலாவது சந்ததி வனாந்திரத்திலே மாண்டு ஒளிந்து விட்டது. புதிய தலைமுறைக்கு இந்த பலிகளை குறித்ததான கட்டளைகள் மீண்டும் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் உள்ளது என்பதையும் நாம் உணர வேண்டும். என்னாகமம் 28 அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே பலியானது தொடர்ச்சியாக தினந்தோறும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். அது ஒரு ஆசாரியனுடைய மேற்பார்வையிலே நடைபெற வேண்டும். இந்த பலி செலுத்துவதானது அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும். ஏன் அவ்விதமாய் அதிக நேரம் எடுக்கக்கூடிய பலியாக ஆண்டவர் சொல்கிறார்? ஜனங்கள் தங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக ஒருமுகப்படுத்தி தேவனை ஆராதிப்பதற்காக, தங்களுடைய இருதயத்தை அவர்கள் பக்குவப்படுத்துவதற்காகவே இந்த நீண்ட நேர பலிகள் செலுத்தப்படுகின்றன. நமது இருதயம் தயாராக ஆயத்தமாக இல்லை என்றால் நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய பலிகள் எல்லாம் அர்த்தமற்றவைகளாய் காணப்பட்டுவிடும். தேவன் பலிகளின் பேரிலே விருப்பமாயிருக்கிறார். அவை எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய இருதயம் அவருக்கு முன்பாக ஆயத்தத்தோடு, நன்றி அறிந்த இருதயத்தோடு அவரிடத்திலே வருவதிலே மிகுந்த களிப்புடையவர்களாய் இருக்க வேண்டும். இந்த 2 வசனங்களிலே நாம் சில சிறப்பான வார்த்தைகளை பார்க்கலாம். என் காணிக்கை, என் அப்பம், என் பலி, இவைகளை எனக்கு கொண்டு வா என்பதுதான் இந்த வசனங்களினுடைய பொருளாயிருக்கிறது. நீங்கள் அதை சற்று ஆழமாக வாசித்து பாருங்கள். முதல் 2 வசனங்களை கவனியுங்கள். வாசிக்கிறேன். என்னாகமம் 28 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு சுகந்த வாசனையாக தகன பலிகளுக்கு அடுத்த காணிக்கையையும் அப்பத்தையும் குறித்த காலத்தில் எனக்கு செலுத்தும்படிக்கு கவனமாயிருக்க கடவீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு. லேவியராம புத்தகத்திலே கர்த்தர் பலிகளை குறித்து கட்டளையிடும் பொழுது அங்கே 2 வகையான பலிகளை குறிப்பிடுகிறார். முதலாவதாக கொடுக்கப்பட்ட 5 விதமான பலிகளிலே
3 பலிகள் சுகந்த வாசனையான பலியாகவும் 2 பலிகள் சுகந்த வாசனை இல்லாத பலியாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சுகந்த வாசனையான பலி எதை வெளிப்படுத்தி காட்டுகிறது என்றால், கிறிஸ்துவினுடைய மானிட அவதாரத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. சுகந்த வாசனை இல்லாத பலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்புக்கான செயலை வெளிப்படுத்துகிறது. சுகந்த வாசனையான பலிகள் என் காணிக்கைகள், என் அப்பம் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். இந்த பலிகளானது கிறிஸ்து நமக்காக எதை செய்தார் என்பதையோ, நாம் கிறிஸ்துவை குறித்து என்ன எண்ணம் கொண்டிருக்கிறோம் என்பதையோ அல்ல, கர்த்தர் அவரை பற்றி என்ன எண்ணம் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் வெளிப்படுத்துகிறது. அப்படின்னால் நேரிலே உங்களுக்கும் எனக்கும் அதன் பொருள் என்ன? இன்றைக்கு நாம் அநேக நேரங்களிலே திரும்ப திரும்ப ஆராதனை, துதி ஆராதனை, ஜெப கூடுகைகள், ஆராதனை ஒழுங்குகள் என்று சொல்லி பல விதங்களிலே நாம் பங்கு பெறுகிறோம். நம்முடைய ஆராதனைகள் எவ்வளவு தூரம் உண்மையான ஆராதனைகளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன? ஏதோ ஆராதனைகள் ஒரு நோக்கமில்லாத செயல்பாடாக அநேக நேரங்களிலே காணப்படுகிறது இல்லையா? உண்மையான ஆராதனை என்பது கர்த்தரின் எண்ணத்தை எண்ணி அவர் பின்பாக நாம் செல்வது. இதுதான் உண்மையான ஆராதனை. வேறு விதத்திலே சொல்ல வேண்டுமென்றால், கர்த்தரின் எண்ணத்தின் ஊடாக என்னுடைய எண்ணத்தை கொடுத்து கர்த்தருடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணித்து செல்வதுதான் ஆண்டவருக்கு உகந்த சுகந்த வாசனையான ஆராதனை. இந்த சுகந்த வாசனையான பலி கிறிஸ்துவை பற்றி தேவன் என்ன எண்ணம் கொண்டிருக்கிறார் என்பதையே வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவை பற்றியதான தேவனுடைய எண்ணம் என்ன? தேவன் உங்களுக்காக, எனக்காக சிலுவையிலே எதை செய்து நிறைவேற்றினாரோ அந்த கிரியையை குறித்து திருப்தி உள்ளவராய் இருக்கிறார் என்பதையே காட்டுகிறது. நீங்களும் நானும் கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக செய்து நிறைவேற்றின அந்த மீட்பை குறித்து, ரட்சிப்பை குறித்து திருப்தி உள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் அவைகளிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய அழைப்பு என்ன தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதுதான். இதை மத்தேயு 11:28 நாம் வாசிக்கிறோம். உங்களுடைய பாவ பாரங்களை அவரிடத்திலே கொண்டு வந்து அவரை உங்களுடைய இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அவர் தேவகுமாரனாக இல்லை என்றால் அவர் செய்து நிறைவேற்றினவைகள் எல்லாம் முழுமையாய் அர்த்தமற்றவைகளாக மாறிவிடும். உண்மையான ஆராதனை, உண்மையான தொழுகை என்பது தேவன் யார் என்பதையும், கர்த்தர் தேவகுமாரனை பற்றி என்ன எண்ணம் கொண்டிருக்கிறாரோ அதே எண்ணமுடையவர்களாக நாம் அவரை பின்பற்றுவதையும் தான் உண்மையான தொழுகை அல்லது ஆராதனை என்று சொல்லலாம். எண்ணாமம் 28:3 நாம் பார்க்கும் பொழுது, நாள்தோறும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும் என்பதாக குறிப்பிடுகிறார். தகன பலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மனுஷ தன்மையை வெளிப்படுத்துகிறது. அந்த தகன பலியானது தகனிக்கப்படும் பொழுது எல்லாம் புகையாக மேல் நோக்கி சென்று விடுகிறது. அது தேவனிடமாய் செல்கிறது. ஆம், பலியினுடைய நோக்கமே தேவனை நோக்கியதாக இருக்க வேண்டும். தேவனை நோக்கி நாம் கையெடுக்க வேண்டும் என்பதுதான். ஆம் நேர்களே, கிறிஸ்து மானிடரானார். கிறிஸ்து பிதாவின் மகிமை எல்லாவற்றையும் துறந்து மானிடனாக நம்மை நோக்கி வந்தார். சிலுவையிலே தன்னை தகன பலியாக ஒப்புக் கொடுத்தார். பிதாவுக்கு உகந்த ஒரே பலியாக தன்னை ஒப்புக் கொடுத்து தேவனுக்கு தூரமாய் இருந்த, தேவனுக்கு பகைஞர்களாய் இருந்த உங்களையும் என்னையும் தேவனுக்கு சொந்தமாக்கினார். இதுதான் தகன பலியினுடைய நோக்கம். தேவன் கிறிஸ்துவிலே அந்த பலியை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணினார். இன்று நாம் கிறிஸ்துவனிடமாய் ஓடி நம்முடைய பாவ பாரங்களை அறிக்கை செய்து நாம் கிறிஸ்து சம்பாதித்து கொடுத்த அந்த ரட்சிப்பை உடையவர்களாக இருப்போம் என்றால், நம்முடைய இருதயத்தை அவருக்கு அர்ப்பணித்திருப்போம் என்றால், அதுவே மெய்யான பலி. கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் தம்மிடமாய் ஓடி வர வேண்டும், மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நாட்களையும் காலங்களையும் அனுசரிக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறவராயிருக்கிறார். இதைத்தான் 29 நமக்கு காட்டுகிறது. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வரும்பொழுது எல்லா நாளும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வர வேண்டும் என்றும், பண்டிகைகளையும் மாத பிறப்புகளையும் ஆனந்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்றும் சொல்கிறார். ஆனால் லேவியராமம் 23:27 அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவிர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாயிருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த பாவ நிவிர்த்தி நாளிலே மாத்திரம் தங்களை தாழ்த்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும். எண்ணாமம் 29 கூடார பண்டிகைகளை செலுத்த வேண்டிய காணிக்கைகளை பற்றி சொல்லி நிறைவடைகிறது. பாவத்திற்கான பலி செலுத்தப்பட வேண்டும், மீறுதலுக்கான பலி செலுத்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் இங்கே குறிப்பிடப்படுகின்றன. ஆனால் இவைகள் எல்லாம் தகன பலிக்கு ஒரு துணையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிறப்பான அநேக காரியங்களை இந்த 2 அதிகாரங்களிலேயும் நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் பாவிகள். நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ இல்லையோ,
நாம் எல்லாருமே பாவிகள் என்பதைத்தான் வேதம் தெளிவாய் நமக்கு சொல்கிறது. நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நெருங்கி வரும்பொழுது பாவிகளாகிய நமக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை நாம் உணர முடியும். நமக்கு கிறிஸ்து தேவை. நமக்காக பாவ நிவாரண பலியாக மாண்ட ஒரு இரட்சகர் நமக்கு தேவை. அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பாவமானது இந்த உலகத்திலே துக்கத்தை கொண்டு வருகிறது, கண்ணீரை கொண்டு வருகிறது, உடைந்து போன இருதயத்தை கொண்டு வருகிறது. கர்த்தர் பாவத்தை வெறுக்கிறார். அவர் பாவத்தை வெறுப்பதனாலே நாம் சந்தோஷமடைய வேண்டும். பாதை மாறாமல், தயக்கமில்லாமல், பாவத்தோடு எந்த சமாதான உடன்படிக்கையும் செய்யாமல் பாவத்தை முழுமையாய் நீக்குவதற்காக தேவன் பாவத்திற்கு எதிராக செயல்படுகிறவராய் இருக்கிறார். அகில உலகத்திலிருந்தும் பாவத்தை துரத்தி அடிப்பதற்காக ஆண்டவர் சித்தமுடையவராய் இருக்கிறார். கர்த்தர் பாவத்தோடு எந்த விதத்திலேயும் சமாதானம் செய்கிறவரே அல்ல. அவர் இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறவர் அல்ல. ஏதோ கொஞ்ச காலம் நான் இதை நிறுத்தி வைத்திருக்கிறேன் என்று நம்முடைய பாவங்களுக்காக இடைக்கால ஒப்பந்தம் செய்கிறவர் அல்ல. நிரந்தரமாக நம்மிலிருந்து பாவத்தை நீக்கவே அவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனிடத்திலே வரும் பொழுது முழுமையாய் வர வேண்டும், அரைகுறையாக அல்ல. ஆண்டவரே, முழுமையாக வருகிறேன், ஒரு இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தத்தை போல அல்ல, என்னுடைய பாவம் முழுமையாய் நீக்கப்பட வேண்டும் என்று நான் வருகிறேன் என்று வர வேண்டும். ஆம், என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா பாவ பாரங்களையும் நான் உம்முடைய கரத்திலேயே ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் என்னை கழுவி சுத்திகரியும் என்று அவரிடத்திலே ஓடி வர வேண்டும். ஏனென்றால் பாவம் நாம் ஆண்டவரோடு கொண்டிருக்கிற உறவை சூறையாடி விடுகிறது. அப்படி சூறையாடுகின்ற வேளையிலே நாம் அழக்கூடிய ஒரு தருணத்தை அது கொண்டு வருகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனை, சகோதரியே, என்றாவது ஒரு நாள் நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவங்களை குறித்த உண்மையான உணர்வோடு அவருடைய சமூகத்திலே அழுதிருக்கிறீர்களா? வேதனைப்பட்டிருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டதை உணர்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து துக்கப்படுவோம் என்றால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதிமுள்ளவராயிருக்கிறார். ஆம், நம்முடைய பாவங்களை குறித்து நாம் துக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளுக்காக, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே காணப்பட்ட குளிர்ந்து போன சூழ்நிலைகளுக்காக, கர்த்தருக்கு விரோதமாக வித்தியாசமான நோக்கங்களோடு நாம் செயல்பட்ட காரியங்களை குறித்து நாம் அவருடைய சமூகத்திலே துக்கப்பட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் இன்றே அவருடைய சமூகத்திலே கடந்து வருவோமா? நாம் ஏன் பாவத்தை அறிக்கை செய்து அவரிடத்திலே மன்னிப்பு பெற வேண்டும்? அவர் உயர இருக்கிறார், நாம் தாழ இருக்கிறோம் என்பதனாலா? அல்லது அவர் பெரியவராயிருக்கிறார், நாம் சிறியவர்களாக இருக்கிறோம் என்பதனாலா? அல்ல, அவர் நித்தியமானவரும் நாம் அநித்தியமானவர்களாக இருக்கிறோமே அதனாலா? இல்லவே இல்லை பிரியமானவர்களே. பாவம் நம்மை அவரை விட்டு தூரப்படுத்தி விடுகிறது. பாவம் அவருடன் உள்ள நம்முடைய ஐக்கியத்தை கெடுத்து விடுகிறது. நாம் தூரமாக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். எனவே நாம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய பாவத்தை குறித்த துக்கத்தோடும் வேதனையோடும் வந்து மனம் பொருந்த வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அவர் பாவத்தை மன்னிக்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை நாம் ஒரு நல்ல ஊழியக்காரராயிருக்கலாம், நாம் சிறப்பான செயல்களை செய்து கொண்டிருக்கலாம், கர்த்தருக்காக திருச்சபையிலே பல காரியங்களை செய்யலாம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்கிற ஒரு மகனாய் காணப்படலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய கடந்த காலத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது எத்தனை சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகள், எத்தனை முறை ஆண்டுடைய வழியை விட்டு துணிகரமாய் நாம் தூரமாய் சென்றிருக்கிறோம். இவளை நாம் எண்ணி பார்த்தவர்களாக அவருடைய பாதத்திலே கடந்து வருவோமா? ஒருவேளை நான் சிறந்த ஒரு கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட்டிருக்கலாம். இருந்தாலும் என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், என் ஆண்டவரை விட்டு என்னை தூரமாக்கும் காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்றால் அதை குறித்து நான் துக்கப்பட அழைக்கப்படுகிறேன். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, உங்களுடைய பாவங்களினாலே துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறீர்களா? நீங்கள் அதை குறித்தே யோசித்து யோசித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். உங்கள் பாவங்களுக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்ட இயேசுவண்டை நீங்கள் கடந்து வாருங்கள். உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். உங்கள் பாவங்களை அவர் நீக்கி உங்களை மகிழ்ச்சியும் திருப்தியும் உள்ளவர்களாக மாற்ற அவர் காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் வாழ்க்கையின் முழு ஜீவிய காலமும் அழுது கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதில்லை. ஒரே ஒரு நாள், அழுகையின் நாள், துக்கப்பட வேண்டிய நாள், மற்ற ஏனைய நாட்கள் எல்லாம் மகிழ்ச்சியின் நாட்களாக, பண்டிகை நாட்களாக, களிப்பின் நாட்களாக ஆசரிக்கவே அவர் நம்மை அழைக்கிறார். அங்கே பாவத்திற்கான பலிகள், அக்கிரமங்களுக்கான மீறுதலுக்கான பலிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டன. கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து
பாவ நிவிர்த்தி செய்தார். நமக்காக அவர் செய்ய வேண்டிய மிக அவசியமான ஒரு காரியமாய் அது இருந்தது. கர்த்தர் இந்த சர்வாங்க தகன பலியை தம்முடைய குமாரனை அனுப்பி செலுத்தினபடினாலே தனது மகனிலே அவர் மகிழ்ச்சி அடைகிறவராய் இருக்கிறார். இந்த பலிகள் கூறுவதெல்லாம் என்ன? நம்முடைய இரட்சகர் அவர் அருமையான ஒரு இரட்சகர். அவர் சுகந்த வாசனையாக தம்மையே கொடுக்கும்படியாய் வந்த ஒரு இரட்சகர். ஆம், அவர்தான் இயேசு இரட்சகர். அவருடைய மீட்பின் செயல்கள், சிலுவையிலே அவர் நிறைவேற்றின செயல்கள் எவ்வளவு அருமையானவைகள். நமக்காக அவர் பாவமானார். பாவமறியாத அவரை நமக்காக தேவன் பாவமாக்கினார். நான் ஒரு பாவி, நான் சாக வேண்டிய இடத்திலே என் ஆண்டவர் எனக்கு நீதி உண்டாகும்படியாக, என்னை நீதிமானாக்கும்படியாக அவர் என்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். நான் அவருடைய பிள்ளையாக வேண்டும் என்பதற்காக அவர் என்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய இடத்தை எனக்கு கொடுத்தார். அருமையான சகோதரனை, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே இயேசு உங்கள் பாவங்களுக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசித்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறீர்களா? அப்படி என்றால் உங்களுக்கு பரலோகத்திலே இடம் உண்டு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் அந்த அதிகாரத்தை பெற்றிருப்பீர்கள் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, நான் ஆண்டவருடைய பிள்ளை என்ற நிச்சயம் எனக்கு இல்லை என்று சொல்வீர்கள் என்றால், ஆண்டவரே என்னை எனக்கு காட்டும் என்று ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே உங்களை குறித்து ஆண்டவர் காட்டுகிற காரியங்களை அவருடைய சமூகத்திலே தாழ்மையோடு அறிக்கை செய்யுங்கள். அந்த பாவத்திற்கான தண்டனையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்பதை பூரணமாய் விசுவாசியுங்கள். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்கள் விசுவாசத்தினாலே அவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பூரணமாய் தர காத்து கொண்டிருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கடந்த நாட்களை நாம் சற்றே திரும்பி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அலங்கோலமானதாக இருந்தாலும் அதை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து புதிய ஒரு காலங்களுக்குள்ளே பிரவேசிக்கிற நாம் புதிய ஒரு மனமகிழ்ச்சியோடு, கர்த்தருடைய பிள்ளை என்ற நிச்சயத்தோடு புதிய வருடத்திற்குள்ளே கடந்து செல்ல நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு அவங்களுடைய ஒரே குமாரனை சிலுவையிலே ஏக பலியாக ஒப்பு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய பாவத்திற்காக மரித்ததை உணர்ந்து யார் யார் தங்களுடைய பாவங்களை உடைய சன்னிதானத்தில் அறிக்கை செய்கிறார்களோ, வேதனைப்படுகிறார்களோ, அழுகிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் புதிய ஒரு காலகட்டத்திற்குள்ளே கடந்து செல்ல கர்த்தர் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிறோம். உம்முடைய சன்னிதானத்திலே ஆராதிக்க வரும் பொழுதெல்லாம் உள்ளம் மகிழ்ந்து உள்ளம் திறந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தருளும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ரட்சிப்பின் அலங்காரத்தினாலே, ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே நீர் அலங்கரிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட பாடம் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்திருக்குமே. நாம் கற்றுக்கொண்டது என்ன? சுகந்த வாசனையான பலி கிறிஸ்துவின் மானிட அவதாரத்தையும் அவருடைய மீட்பிற்கான பணியையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. உண்மையான ஆராதனை என்பது கர்த்தரின் எண்ணத்தை எண்ணி அவர் பின்னாக நாம் செல்வதாகும். நாம் நம் பாவ பாரங்களை கிறிஸ்துவிடம் அறிக்கை செய்து அவருடைய இரட்சிப்பை உடையவர்களாக நம் இருதயத்தை அவருக்கு அர்ப்பணித்திருப்பதே மெய்யான பலி. நாம் எல்லாருமே பாவிகள் என்பதைத்தான் வேதம் நமக்கு கூறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.